Hi friends, welcome to Tamizhar kitchen. நான் காவி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog. எப்பவுமே கார்த்திகை மாசத்துல ஐயப்பனுக்காக விளக்கு பூஜை நடக்கும் எங்க ஏரியால. அப்போ வந்து சில கிளிப்பிங்ஸ் நான் எடுத்தேன். அது வந்து ஒரு vlog-ஆ போட்டுருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் தான் நடந்துச்சு. நம்ம வந்து அந்த விளக்கு தட்டு பூ எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். அங்கேயே அவங்களே வந்து எண்ணெய் திரி எல்லாமே கொடுத்துடுவாங்க. இங்கே ஏரியா ஃபுல்லாக அந்த ஜனம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சாமியை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கே திருவிதம்மன் கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு நடந்தே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் நடந்தே போகணும். சாமியை வந்து தூக்கிட்டு வருவாங்க தோளில் வச்சு.
எடுத்துட்டீங்களா? ஓகே. வா மாமி. காவியா காவியா பார்த்துட்டு போதும் காவியா, நான் கூட வரேன். எப்போவுமே இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், வெஹிக்கிள்ஸ்னால் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் வண்டினா. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து எந்த வெஹிக்கிள்ஸும் இது உள்ளே விட மாட்டாங்க, பிளாக் பண்ணிவிடுவாங்க ரோடை. அச்சியா இப்போ இன்னொரு கோவில் போய் நாங்கள் சுற்றுறோம். கிருஷ்ணர் கோவில் திரிவிதமன் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே போய் எல்லோரும் விளக்கோட போய் சுற்றிட்டு வெளியே வருவோம். வந்துருவீங்க. பரவாயில்ல, எடுமா எடுத்துடலாம். எடுத்தியா? போட்டு போ. சரி
என்ன ஐயோ வியூ சூப்பராக இருக்கு பாரு. எடுத்து கொடுமா ஒரு கையில் அதிகமாக இருக்கு. எடுத்து கொடுமா பசு மாடு எடு. மாடெல்லாம் வருது. மாடை என்ன எடுப்பு விட்டீங்க? இங்கே சாமி உள்ளே வந்து வச்சுருக்கிறது ஃபுல்லாக வந்து வாழை மரத்தில் வந்து உள்ள தண்டுக்கு மேலே ஒரு கவர் போர்ஷன் இருக்குல்ல, அதை வச்சே வந்து இந்த ஃபுல் அந்த வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. நடுவில் வந்து ஐயப்பன் சாமி, முருகர், விநாயகர்னா வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது ஒரே ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாளைக்காக அது பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதை எடுத்துடுவாங்க. விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு விநாயகர் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமா விநாயகர் கோவிலை சுற்றிட்டு இந்த மாதிரி முன்னாடி விளக்கு வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இந்த விளக்கில் எதுவுமே அணையாமல் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு என்னென்னு இனம் வேணும் விட்டுட்டு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விளக்கு வச்சதுக்கப்புறமா போய் அன்னதானம் போடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்க விளக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஸ்டார்டிங் திருவிதைமன் கோவிலே டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம விளக்கு மேலே அந்த நம்பர் விட்டுட்டு அதே நம்பரை டோக்கனாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து டோக்கன் காமிச்சோன்னா விளக்கு தந்துடுவாங்க.
ஐயப்பா